ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா பேச்சுக்கு தற்பொழுது கடும் கண்டனத்தை உச்சநீதிமன்றமானது முன்வைத்துள்ளது. ராணுவ வீரர் கர்னல் சோஃபியா குரேஷியினுடைய விவகாரம் தொடர்பாக அவர் கடுமையான ஒரு எதிர்ப்பு கருத்துக்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார். அவர் சோஃபியா குரேஷி தொடர்பாக தீவிரவாதிகளின் சகோதரி என்று அவர் குறிப்பிட்ட அந்த பேச்சு என்பது கடுமையான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த தொடர்பான அவர் மீதான வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமானது தாமாக முன்வந்து சுமோட்டோ அடிப்படையில் உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவுகள் அடிப்படையில் அவர் மீது எஃப்ஐஆர்கள் சுமார் 4 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு தடை விதிக்க கோரியும் அவர் இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு என்பதை தாக்கல் செய்தார். அந்த மனுவை இன்று விசாரித்த சிஜே கவாய் தலைமையிலான அமர்வு என்பது தற்பொழுது அந்த எஃப்ஐஆருக்கு தடை விதிக்க மறுப்பை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உயர் பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் ஒருவர் இப்படி பேசுவது சரியா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். நாடு தற்பொழுது இருக்கும் நிலையில் இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது என்பது சரியானது அல்ல. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அவருடைய பொறுப்பினுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் அறிந்து செயல்பட வேண்டும், கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது அவருக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது. அதே சமயம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த எஃப்ஐஆர் மீதான ஒரு தடையும் விதிப்பதற்கான மறுப்பை உச்சநீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்து வழக்குடைய விசாரணை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே போல விஜய்ஷாவுடைய அந்த பேச்சு தொடர்பான சுமோட்டோ மனு தற்பொழுது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த எஃப்ஐஆர்கள் தொடர்பான அந்த அம்சங்கள் என்னென்ன பிரிவுகள் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அந்த அம்சங்கள் என்பது ஒரு போதுமானதாக இல்லை, அது ஒரு திருப்திப்படுத்தும் வகையில் இல்லை என்ற ஒரு கருத்தையும் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் தற்பொழுது முன்வைத்து வருகிறது. அந்த தொடர்பான விசாரணையும் தற்பொழுது மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா சுசித்ரா, அதே போல அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது இந்த 2 ராணுவ அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை தொடர்ந்து சந்தித்தது முக்கிய பேசுபொருளாக இருந்த ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு கருத்தை மத்திய பிரதேச அமைச்சர் முன்வைத்து சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் தரப்புல என்ன மாதிரியான விளக்கங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மனு பொறுத்தளவுல? அவருடைய தரப்பை குன்வர் விஜய்ஷாவுடைய கருத்துக்களை பொறுத்த அளவில் கருத்துக்கள் என்பது வேண்டுமென்றே முன்வைக்கப்பட்டது அல்ல என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டு இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக ஒருவரை குறிப்பிட்டு தான் அவரை தரக்குறைவாக பேச வேண்டும் என்ற ஒரு அதிகாரி இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இது பேசப்பட்டது அல்ல என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் 4 முதல் 5 பிரிவுகள் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் என்பது ஏற்புடையது அல்ல. அதற்கு தன்னுடைய கருத்தை திரும்ப பெறுவதற்கும் தான் தயாராக உள்ளதாக அவர் கூறிதான் இந்த ஒரு மனுவை அவர் தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும் பொழுது இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கடும் கண்டனத்தை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் முன்வைத்த நிலையில்தான் அதற்கு அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு மேல்முறையீடாக இந்த ஒரு மனுவை அவர் இங்கு தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அது அதிகாரப்பூர்வ ஒரு மன்னிப்பு என்பது உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ அமைச்சர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படவில்லை என்றாலும் அவர் கருத்தை திரும்ப பெறுவதற்கு தயாராக உள்ளதாக ஒரு கருத்தையும் அவருடைய மனுவில் குன்வர் விஜய்ஷா முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.